வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. மேங்கோ ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். மாங்காய் பச்சடி அப்படின்னு கூட சொல்லலாம். மேங்கோ ஸ்வீட் ரெசிபிக்கான இன்கிரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம். 2 மாங்காய் பழுக்கிற கண்டிஷன்ல இருக்கிற மாங்காய் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன். இந்த மாதிரி தடியா, ஓரளவு தடியா நறுக்கி வச்சுக்கணும், அல்லது குழஞ்சு போயிடும். இந்த 2 மாங்காயும் 1/2 கிலோ இருக்கும். 150 கிராம் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். அவங்கவுங்க ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 3 மிளகாய் இப்படி பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, 2 வத்தல் கிள்ளி வச்சிருக்கேன், காயப்பொடி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் ஊற்றினாதான் நல்லா இருக்கும். கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதும் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், வத்தல் கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் காயப்பொடி. மாங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த ரெசிபி இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கும். இது ஒரு வகையான டேஸ்டா இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இட்லிக்கு கூட வச்சு சாப்பிடலாம். மாங்காய் வேகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அந்த மூடி சின்ன மூடியா இருக்கு, அதனால பெரிய மூடி அவசியம். மூடிக்கலாம். 5 நிமிஷம் வேகவும் எடுத்துக்கலாம். சிம்ல வச்சே வேக வைக்கணும், அல்லது அடி பிடிச்சிரும். இடையில கிண்டி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் காணாத மாதிரி இருக்கு, அதனால கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மாங்காய் நல்லா வாசனையா இருக்கு. வேகும் போதே இன்னும் வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்துல கல்லு, மண்ணு, தூசி எதுவும் கிடையாது, அதனால டைரக்டா சேர்க்கிறேன். அல்லது தண்ணி சுட வச்சு அதுல பால் மாதிரி காய்ச்சி இருத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற்றணும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். திறந்து பார்க்கலாம். இப்படி இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடணும். நேராக கொஞ்சம் கட்டி ஆகும், அதனால இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மேங்கோ ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அதாவது மாங்காய் பச்சடி ரெடி ஆயிட்டு இறக்கிக்கலாம். மாங்காய் பச்சடி அருமையா ரெடி ஆயிருக்கு, டேஸ்டா இருக்கு. நீங்களும் இந்த மாங்காய் பச்சடி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.